எங்க போய் தொலைஞ்சா? ஆளையே காணும். காலையிலே வீட்டை சுத்தி பெருக்க சொன்னா எங்க போயிட்டா இவ? அடியே எங்கடி இருக்க? ஒரு வேலை சொன்னா செய்யற ஆளுவலா? ஒண்ணுக்கு 4 மருமவளுவல இருக்காளுவோ. 2 பேரும் வேலைக்கு போறா, 2 பேரும் வீட்டுல தானே கிடக்கா. இவ்வளவு 2 பேர்கிட்டயும் மூச்சை தொலைக்கிறதுக்குள்ளயும் எனக்கு போதும் போதும் ஆயிருது. ஐயா என்னாச்சு? ரமேஷ் என்ன தள்ளி விட்டுட்டா. 2 பேருக்கும் இதான் வேலையா போச்சு. வா குளி. வரட்டியா? நான் கேக்குறேன், அழாத. போய் குளி போ. என்ன பாக்குறீங்க? இவன் என் பேரே. இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறது தான் என் வேலை. என்ன பார்க்குறீங்க? இதுதான் என் மனைவி வடிவுக்கரசி. இவ இல்லைன்னா இந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை. இது என் மூத்த மகன் சந்திரன். பொண்டாட்டி எங்கடா? நேர காலத்தோட வரமாட்டாளே. இல்லம்மா, வர சொல்லிட்டு தான் வந்தேன். வந்துருவா. இது என் மூத்த மருமக சுப்புலட்சுமி, இவரோட அக்கா பொண்ணு. இவங்க அறிமுகம் பெருசா தான் இருக்கும். இதோடைய விடுவாங்க, இனிமேதான் சொல்லுவாங்க. இவ ஒன்னும் படிக்கல, என்ன செய்யறது, சொந்தக்கார பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். வெறும் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா அப்படின்னு அறிமுகப்படுத்தலனா இவங்களுக்கு தூக்கமே வராது. என்ன செய்யறது, எனக்கு தாய் மாமா பிறகு வாய மூடிக்கிட்டு தான் நிக்கணும். என்னடி ஏதோ முணங்குற மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்லத்த, நீங்க இன்னும் என் புருஷன் என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லலையே, அதான். ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். என் மவன் என்னமோ சொல்லுவாள், என்ன இன்ஜினியரியா? நீயே சொல்லு. என் புருஷன் நடத்துற கம்பெனில என் மவன் தான் தலைமை பொறுப்புல இருக்கான். இவ ஒன்னும் படிக்கல. இவ 8ஆம் கிளாஸ் பாஸா பெயிலாடி ஏதோ ஒண்ணு. 8ஆம் கிளாஸ் அப்புறம் அதை விரிவா சொல்லதுக்கு என்ன இருக்கு? பாத்தீங்களா, சொன்னோம்ல, என் அத்தைக்கு எப்பவுமே என்ன படிக்கலன்னு குத்தி காட்டலனா தூக்கமே வராது. 8ஆம் கிளாஸ்னு சொல்றது ரொம்ப முக்கியமா? எப்படி சொல்றாவ பாத்தீங்களா? எங்க பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் சிவில் இன்ஜினியர். எங்க அப்பாவும் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். ஐயே சரி சரி, போயிட்டு சின்ன மவனையும் சின்ன மருமவளையும் வர சொல்லு. சொல்றேன். அப்பா நானும் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா. நான் எதாவது தப்பா சொல்லிட்டேனா? இவ என்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போறா? வழக்கம் போலதான். அவளை 8ஆம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டல, அதான் கோபம் வந்துட்டு. இதுல என்ன இருக்கு? உண்மை தானே சொன்னேன். இவன் என் 2ஆவது மகன் கார்த்திக், இவ என் மருமவ காயத்ரி, இவ என் அண்ணன் பொண்ணு. என் மருமவ டாக்டரா இருக்கா. என் மகன் அப்பா கூடயே கம்பெனில பொறுப்பா வேலை பார்க்கறான். பாக்குறீங்க, பேர பிள்ளைங்களெல்லாம் காணுமே அப்படின்னு தானே எல்லாரும் வருவாங்க. இப்பதான் உங்களை பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமா இருக்கோம். ஏய் போய் 3ஆவது உள்ளவனை அனுப்பி விடு. சரிம்மா. வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். எங்க அத்தை இல்லைன்னா இந்த குடும்பத்துல எதுவுமே இல்லை. போடி, ஈவ ஒருத்தி ஏது யாது சொல்லி இப்படி புகழ்ந்துட்டே இருப்பா. ஈவ இப்படி புகழ்றது என் மூத்த மருமவ அவளுக்கு பிடிக்கிறதே இல்லை. அவ இவர் கட்சி, ஈவ என் கட்சி. இனிமேதானே இந்த வீட்டுல உள்ள மொத்த பேருடைய குணங்களையும் பார்க்க போறீங்க. சரிங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிட்டு, அப்ப நான் வரேன். சரிம்மா காயத்ரி, டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரிங்க. என்ன பாக்குறீங்க, இவ கொஞ்சம் மாடனா இருக்காளேன்னு தானே. நாம பேசுறது அவளுக்கு ஆற குறையாதான் புரியும். என் மவன் டிவி சேனல் நடத்திக்கிட்டு இருக்கான். இவ அங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு நடிக்க வந்திருக்கா. அவளை பிடிச்சி கெட்டிக்கிட்டான். என்ன செய்யறது, பிள்ளையாச்சே ஏத்துதானே ஆகணும். இவன் பேரு அரவிந்த், இவ சில்பா. என்ன சில்பான்னு பாக்குறீங்களா? நார்த்துல உள்ளவளை கட்டிக்கிட்டான். வேற என்ன பண்றது? அவ பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவளுக்கு புரியாது. இன்னைக்குதான் முழுக்க உங்களை பாக்குறதுக்காக வலுக்கட்டாயமா சேலையை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
ஏம்மா இன்னைக்கு கூட அவளை அப்படிதான் நீங்க அறிமுகப்படுத்தணுமா? என்ன செய்யறது? உன் பொண்டாட்டி மாமியா மாமனாருக்கு கொடுக்குற மரியாதை அப்படி இருக்கு. அதனாலதான் அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் சில்பா. சரிம்மா, நான் போய் அண்ணனை வர சொல்றேன். என்ன பாக்குறீங்க? 3வது மகனை வர சொல்லாம 4வது மகனை வந்திருக்கானு தானே? அவன் எல்லாத்துலயும் லேட்டு தான். என்ன செய்ய? அவன் பொண்டாட்டி அவனுக்கு மேல 2 பேரும் இன்னும் கிளம்பி முடிச்சு வரதுக்குள்ளயும் இவன் வந்துட்டான். போய் உன் அண்ணனை வர சொல்லு. வணக்கங்க. சரி, போய் உன் அண்ணனை வர சொல்லு. இந்த வளர்ந்து கட்டவன் தான் என் மகன் சுப்பிரமணி. ஏலே, உன் பொண்டாட்டி எங்க? இன்னும் வர காணும்? வருவாமா, அப்பவே வந்திருப்பான்னு நினைச்சேன். இன்னும் வரலையா? இவதான் என் மருமக. 3வது மகன், 3வது மருமக முத்தழகி. வளர்ந்து கட்டவனுக்கு ஏத்த வளர்ந்து கட்டவா. இவ வீட்டுல தான் இருக்கா. இது எனக்கு கூட மாட ஏதாவது ஒத்தாசையா வேலை செய்வான்னு பார்த்து ஊர்ல உள்ள பிள்ளையா பார்த்து கேட்டுனேன். என்ன பிரயோஜனம்? நாம ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு செய்வா பாருங்க. மூக்குல விரலே வச்சிருவோம். இனிமே பார்க்கத்தானே போறீங்க. என்னத்த இப்படி சொல்றீங்க? உன்னை பத்தி புகழ்ந்து சொன்னேன். உனக்கு தப்பா கேட்டுச்சா? ஓ அப்படியா? அப்ப சரி. என்ன பாக்குறீங்க? இவன் வாத்தியாரு. வாத்தியார் பொண்டாட்டி சரியான மக்கு. என்ன செய்ய? 6ஆம் கிளாஸ்க்கு மேல படிப்பு ஏறல. நாங்க தான் பார்த்து கேட்டணும். அவன் ஒன்ன சொன்னா இவ ஒன்ன சொல்லுவா. வாங்கத்த, நீங்க எப்பவுமே இப்படித்தான். ஏங்க நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லா வேலையும் சரியா செஞ்சிருவேன். சரி சரி, போய் மகாலட்சுமியை வர சொல்லு. சரித்த. இவ ராகினி. இவளதான் இந்த வீட்டோட மகாலட்சுமின்னு நாங்க சொல்லுவோம். இவளும் இவ அக்கா கரியும் 2 பிறவிங்க. இவ ராகினி, அவ மாலினி. என்னடா மாலினியை பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னு தானே? அவளை பத்தி பேசுறது இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்காது. போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இவ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறா. இவளுக்கு எல்லா திறமையும் இருக்கு. பாட்டு, டான்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கா. இப்ப லீவு, அதான் வீட்டுல உட்காந்து சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருப்பா. இந்த எல்லா பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறது தான் இவளுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ராகினி, போய் பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விடு. சரிம்மா. இதுதான் என் மூத்த மகனோட பிள்ளைங்க. இவன் அருண்குமார். 2 பேரும் காலேஜ் படிக்கிறாங்க. என்னடா இவ பேரை சொல்லலையேன்னு பாக்குறீங்களா? இவ பேரை நாங்க யாருமே சொல்றதில்ல. இவளுக்கு என் மூத்தம்மாவ பேரை தான் வச்சோம். கடைசியில அவளே இல்லாதப்ப இவ பேரை சொல்லி எங்க கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சங்கவின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சோம். இப்ப இருந்து இவ பேரு சங்கவி. இவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கிறாங்க. சங்கவி, மற்றவங்களெல்லாம் எங்க வர சொல்லு. ஆச்சி, அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறமா வந்து எல்லாரையும் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, எல்லாத்தையும் லீவை போட்டு இன்னைக்கு வீட்டில் இருக்க சொன்னா இதுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுதுங்க. சரி சரி, அப்பப்ப எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன். இல்லைனா இந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். இன்னும் என் தம்பி இருக்கிறான், என் மாமியார் இருக்கிறாங்க, அப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் உறவுகள். இன்னையிலிருந்து நாம இந்த உறவுகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். இதுதான் எங்க கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதே சமயம் நிறைய பிரச்சனையும் இருக்கதாங்க செய்யுது. இதையெல்லாம் தாண்டி தான் நாம வந்தாகணும். இதுதான் உறவு. அதனால அந்த உறவுகளை மையமா வச்சுதான் இந்த கதையை நாங்க எடுத்திருக்கோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடி பாக்குற? என் மக அங்கே கிடந்துக்கிட்டு அவஸ்தைப்படுறா. உன் அண்ணக்காரன் என்னன்னா ஏன் முன்னாடியே அவளை கையை ஓங்கி அடிக்கிறான். இங்கே நான் உனக்கு நடு வீட்டில் வச்சு சோறு போடணுமா? என் மக அவஸ்தைப்படுவா, நீ இங்கே சந்தோஷமா இருப்பியா? எவ்வளவு திமிர் இருந்தா உன் அண்ணக்காரன் சொல்லுவான் அவளை அடிச்சாலும் கொன்னாலும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு. முத்தழகு, எங்க போற? நட. எங்க
அம்மா பண்ணதுக்கு நான் என்னத்தான் பண்ணுவேன்? இந்த வீடே கதின்னு தானே நான் வந்தேன் எல்லாரையும் விட்டுட்டு. இப்போ என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க. நான் எங்கே போவேன்? முத்தழகு, வீட்டை பக்கம் வர்றியா? என்னமா வருது? எங்கேயோ போ, எனக்கு என்ன வந்துச்சு? உங்க ஆத்தா கறிக்கு என் மவளை அடிச்சு அவமானப்படுத்தும் போது அறிவு இருந்திருக்கணும். என் மவளுக்கு நான் சேலை எடுத்து கொடுக்கறது ஒரு தப்பா? ஏய், நடன்னு சொன்னேன். உன் அண்ணக்காரன் பார்த்துட்டு போறான்ல, இப்ப தெரிஞ்சிருக்கும் அத்தைக்காரி எப்பேற்பட்டவான்னு. அவ அப்பன் கூட பிறந்தவ தானே நானு. என்ன இவனும் ஒதுக்கி வைப்பானுங்களா? இவனு எல்லாரையும் நான் ஒதுக்கி வைக்கிறேன். ஏம்மா என்ன காரியம் பண்ற? ஏமா அவ அழுதுட்டு இருக்கா? என்னம்மா சொன்ன? ஏய் எழுபடி. ஏ மாலினி, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? இதுலலாம் நீ தலையிடாத. அங்க உன் அக்கா காரிய அவ புருஷக்காரன் போட்டு அடிக்கிறான். எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. என்னால எதுவும் பேச முடியல. உன் மவ என் வீட்டில் தானே இருக்கா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அவ அண்ணக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? அவளை அடிச்சாலும் கண்டுக்க மாட்டோம், கொன்னாலும் கண்டுக்க மாட்டோம், எங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறான். அப்ப எவ்வளவு திமிர் இருக்கு! இப்ப அங்க இருந்து இங்க பாப்பால, இவளை அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும்ல. வாய மூடுமா. என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். இவ என் மனைவி. ஓ மவ அடி வாங்கறதுக்காக நான் என் மனைவிய அடிக்கணுமா? இன்னொரு தடவை இவளை ஏதாவது பண்ணுன அப்புறம் நடக்கிறதே வேற. அவ என்னையே நம்பி வந்திருக்கா. நகர்ந்து போ. ஏய் எலும்புடி, எலும்பு. இன்னொரு தடவை என் பொண்டாட்டி மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. உனக்கும் உன் தம்பிக்காரனுக்கும் பிரச்சனைனா அதை நீங்க பேசி தீர்த்துக்கோங்க, இல்ல எப்படியோ போங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அன்னைக்கும் அவ என்ன மட்டுமே வேணும்னு சொல்லிதான் இந்த வீட்டுக்கு வந்தா. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கா. பேசாம உன் வேலையை போய் பாரு. இன்னொரு தடவை அவ மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இன்னொரு தடவை என் பொண்டாட்டி அழுதான்னு தெரிஞ்சிச்சு, நான் உன்னையும் விட்டுட்டு இந்த வீட்டையும் விட்டுட்டு அவளை கூட்டிட்டு தனி கொடுத்துன போயிருவேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. உனக்கு பிரச்சனைனா உன் தம்பிட்ட போய் நேரடியா மோது. அதை விட்டுட்டு இவளை அழ வச்சா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிற? என்ன கோணம் இது? ஒழுங்கா கோணத்தை மாத்திக்கோ. நீ வீட்டுக்குள்ள வரும்போது உன் குணம் மாறி இருக்கணும், இல்ல நடக்கிறதே வேற. நீ வா. ஏய், அழுகைய நிப்பாட்டு. என்ன ஆச்சுன்னு இப்படி அழுற? நீ என்ன சின்ன குழந்தையா? உன்னை யார் அடிச்சாலும் நீ அவங்கள திரும்ப அடி. நான் சொல்றேன், உனக்கு நான் இருக்கேன். சும்மா அழுதுகிட்டே இருக்காத. வா. இது ஏன் வீடு. நான் சம்பாத்தியம் பண்ணி வாங்கின வீடு. உன்னை யாரும் வெளியே அனுப்ப முடியாது. வா. அட பாவி பேய, வந்த உடனே பொண்டாட்டிக்காரிய தாங்கி பிடிச்சல இழுத்துட்டு போறான். நமக்கு வாச்ச பிள்ளைகளு இப்படி இருக்கு. அதான் என் தம்பிக்காரன் என் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுறான். என் தம்பி மாவன் என்னன்னா ஏன் முன்னாடியே ஏன் மவளை ஓங்கி சத்துன்னு அறையுதான். இவன் என்னன்னா பொண்டாட்டிய அடிச்ச உன்னை வீட்டை விட்டே விரட்டிடுவேங்கிறான். அதனாலதான் என் தம்பிக்காரனுக்கு திமிரு ஏறி போச்சு. யாச்சி, இந்த தடவை என் பொண்டாட்டி தான் தீபாவளிக்கு சீடை செய்ய போறா. உனக்கு பல்லெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல பல்லு கட்டணுமா? எப்படி? பல்லெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒத்த பல்லு விழல. எல, உன் பொண்டாட்டிக்காரி ஒரு சினிமாக்காரி. அவ என்னத்தை சீடை செய்வான்னு அவளை செய்ய சொல்லியிருக்கா உங்க ஆத்தாக்காரி. யாத்தா, வாயை திறக்காத. ஏமல, என் பல்லுக்கு என்ன? பல்லுக்கு ஒண்ணும் இல்ல, பயமா இருக்கு. அம்மா எங்க செய்ய சொல்லுச்சு? அவ தான் செய்ய போறேன்னு நிக்கிறா. நான் கூட வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். எதையாவது செஞ்சு நாளைக்கு உன் பல்லு நொறுங்கிட கூடாதுல்ல, அதான் முன்னாடியே கேட்டுக்கிறேன். அடியே வேண்டாம், எதுவும் கேட்காத. நான் சொல்றத கேளு, பிரச்சனை ஆயிரும். வாயை மூடிட்டு ரூமுக்கு வா. இன்னைக்கு நான் கேட்கறது தான்.
எனக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. தள்ளி போறோம் இல்ல நடக்கிறதே வேற. என்னாச்சு நீ என்ன கேட்க போறீங்க? எல்லாரும் எங்க இருக்கீங்க? எல்லாரும் வெளியே வாங்க. நான் இன்னைக்கு கேக்குற கேள்வியில உங்க எல்லார் காதும் அடைச்சிருந்தா திறக்கணும். எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொன்னேன். என்னம்மா, என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? எல்லாரும் வரட்டும் மாமா. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்ன தேடி கேட்க போற? என்னாச்சு உனக்கு? நீ முதல்ல வாயை மூடிட்டு இரு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஏய் சொன்னா கேளுடி, வீட்டுல குழப்பத்தை உண்டாக்காத. அவ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா, சொல்லட்டும் விடு. வடிவு, வடிவு, எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்னாச்சு முத்தலகி? எல்லாரும் வரட்டும். இன்னைக்கு நான் கேட்க வேண்டியதை கேட்டே தீருவேன். யாவோ इसको क्यों चिल्ला रही है? குச் தோ ப்ராப்ளமே து சுப். என்னாச்சுமா, உனக்கு எதுவும் பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் உங்களால தான். நீங்க பேசாம இருங்க. எங்க உங்க பொண்டாட்டிக்காரிய ஆளை காணோம். எங்க அத்தை எங்க? என்னாச்சு? எனக்கு இப்படி ஊரை கூட்டிட்டு நிக்கிறா? ஏய், எங்கேயும் போய் சண்டை இழுத்துட்டு வந்துட்டியா? நீ வாய மூடு. எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான். எல்லாரும் வந்தாச்சா? அத்தை எங்க? அடியே சொன்னா கேளு, அறிவு கட்டத்தனமா ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடாத. நீர் வாய மூடும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வடிவு, வடிவு, எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்னாச்சு? என்னத்துக்கு ஒரு வேலை செய்யும் போது தொண தொண தொணன்னு கூப்பிட்டு இருக்காங்களோ தெரியல. அதிரஸ்துக்கு மா பேசிட்டு இருந்தேன். என்னத்துக்கு இப்படி கூப்பிட்டியே? என்னாச்சு? எல்லாரும் கூட்டமா நிக்கிறியே? எதுவும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படி இந்த வெட்டி கௌரவத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பியே? அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. சொந்த பந்தங்களோட உங்களுக்கு வெட்டி கௌரவம் மான ரோசம் தான் ரொம்ப முக்கியம் இல்ல? என்னாச்சு? யார் இப்ப வெட்டி கௌரவத்துல இருக்கா? ஏய், என்ன பேச்சு பேசுற? என்னாச்சுமா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அது நேரடியா சொல்லு. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசாத. உனக்கு ஏதாவது தேவை இருந்தா அத மட்டும் சொல்லு. உனக்கு இந்த வீட்ல எதுவும் பிரச்சனையா? இல்லல்ல, பின்ன ஏன் மத்தவங்கள பத்தி பேசுற? அப்போ நான் யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது, அப்படித்தானே? திரும்பவும் சொல்றேன், உனக்கு என்ன வேணும் அத மட்டும் சொல்லு. உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது. நீங்க காதையும் கண்ணையும் நல்லா மூடிக்குவீங்களா இருக்கும். உலகம் இருண்டு போச்சுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்துருவீங்க. ஆனா எனக்கு அப்படி நினைச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. வெட்டி கௌரவமும் வீணான வைராக்கியமும் தேவையில்லைன்னு சொல்றேன். ஒழுங்கா உங்க மகளை மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்றேன். என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? யாருக்கு யாரு மவ? நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு போனவள நான் மன்னிக்கணுமா? எனக்கு ஒரே ஒரு மக தான். அவ என் கூட இருக்கா, வேற யாரும் இல்ல. இருந்தவளாம் செத்துட்டா. இனி அவளை பத்தி இந்த வீட்ல பேசின நடக்கிறதே வேற. அப்போ உங்களுக்கு வெட்டி கௌரவமும் வைராக்கியம் தான் முக்கியம் இல்ல? உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது. இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அந்த பிள்ளை நடு ரோட்ல மாமியா கையால அடி வாங்கி நடு ரோட்ல வீட்டை விட்டு வெளியே வந்து கிடக்குறா. அதை பார்த்துட்டு ஏன் புருஷன் அவர் பிசாட்டி நடந்து வர்றாரு. நானும் காதே கேட்காம கண்ணை மூடிக்கிட்டு நடந்து வரணுமா? என்ன பாக்குறீங்க? எனக்கு கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்கு. நான் படிக்காதவ தான், 3ஆம் கிளாஸ் தான். ஆனா உங்களை மாதிரி என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என் நாடி நரம்பெல்லாம் அப்படியே பிடிச்சி சுண்டி இழுக்குது. உங்களை மாதிரி ரோட்ல ஏதோ நடக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு வர முடியுமா? யாருக்கெல்லாமோ என்னமில்லாம பண்றீங்க. உங்க வெட்டி கௌரவத்தால நம்ம பொண்ணு அடி வாங்கி நடு ரோட்ல கிடக்குறா. அதை வேடிக்கை பார்க்குறீங்க. மனசாட்சி இல்லை உங்களுக்கு? ஏமாமா, அது உங்க அக்கா தானே? உங்க மகளை அடிக்கிறேன் என் தம்பி மவானு கூட கொஞ்சம் கூட அதுக்கு மனசாட்சி இல்லாம நடு ரோட்ல போட்டு அடிக்குது. நீங்களும் கண்டும் காணாம இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட என் பிள்ளை இப்படி அடி வாங்குறாளேன்னு உறுத்தல என்ன? உங்க பிள்ளையோட உங்களுக்கு மான ரோசம் தான் முக்கியம், அப்படித்தானே? அவ தப்பு பண்ணிட்டாதான். அதுக்காக இன்னும் எத்தனை காலம் இந்த வெட்டி வைராக்கியத்துல நீங்க இருப்பீங்க? உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். ஏய் சொன்னா கேளுடி,
நில்லு. ஏய், பிடிவாதம் பிடிக்காத. ஐயா நீயும் உன் கண்ணால தானே பார்த்த உன் தங்கச்சிக்காரி நடு ரோட்ல அடி வாங்கி கிடக்கிறத. அப்போ உனக்கு கொஞ்சம் கூட மனசு வலிக்கல? உண்மைய சொல்லு, உனக்கு மனசு வலிச்சுதா வலிக்கலையா? இப்ப அழுற பாரு, உன் மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மொத்த பேரோட மனசும் மறத்து போச்சு. என்னைக்கு அவ வீட்டுக்கு வர்றாளோ அன்னைக்கு தான் நான் இந்த வீட்டை மிதிப்பேன். நீ அது வரைக்கும் எனக்காக காத்துரு, நான் வரேன். அடியே, எல்லாம் உங்க ஆத்தா காரியால தான். அவ திருந்தவே மாட்டான்னு. ஏம்மா நீ பெரிய கில்லாடி தான், என்னால சாதிக்க முடியாது, நீ சாதிச்சிட்டியே. போடு போடுன்னு போட்டா பாரு. என் மாமியாக்காரி வாயை திறக்க முடியாம திரு திருலாம் முழிக்கிறா. அப்படியே கோபத்துல என் தம்பியையும் அவ மவளையும் வர சொல்லுவான்னு பார்த்தா ஊமை காட்டானாட்டம் உள்ள போயிட்டா. கடைசியில இந்த முத்தழகு தான் வெளியே போச்சு. என்ன பண்றாவோ பாப்போம். क्या हुआ? क्या प्रॉब्लम है? वो किधर जा रही है? இவ வேற, நானே அவ போயிட்டாளேன்னு கடுப்புல இருக்கேன். போய் உன் புருஷங்கிட்ட விலாவரியா கேளு, சொல்லுவான். என்னாச்சு? என்ன பாத்திமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. காய்கறி வாங்க வந்தாதான் இந்த பக்கமே உங்களை பார்க்க முடியுது. என்ன செய்யறது, வீட்ல ஏகப்பட்ட வேலை. அதான் அங்கிட்டும் இங்கிட்டும் நகர முடிய மாட்டுக்கு. அம்மா நல்லா இருக்கியாம்மா? நான் வரேன் பாத்திமா. அம்மா நில்லுமா, இத்தனை வருஷம் கழிஞ்சும் ஏமா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? அம்மா நான் பண்ணது தப்புதாம்மா, பேசுமா. பாத்திமா, எனக்கு ஒரே ஒரு மக தான், அவ வீட்ல இருக்கா. கண்டதையும் வந்து என்கிட்ட பேச சொல்லாத. அம்மா ப்ளீஸ்மா, என்னை புரிஞ்சுக்கோமா. அக்கா, உங்களை தானே அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, என்னன்னு கேளுங்கக்கா. பழசெல்லாம் மறந்துருங்க. பாத்திமா, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுனா என்னன்னு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த கொடுமையை இன்னும் என்னால மறக்கவும் முடியாது, யாரையும் என்னால மன்னிக்கவும் முடியாது. நீ போ, நான் வரேன். விடுமா, ஏன் அழுற? விடு. இத்தனை வருஷம் ஆயும் எங்க அம்மா எதையுமே மறக்கல, என்னை மன்னிக்கவும் இல்லை. இன்னைய வரைக்கும் எங்க அம்மா பழசையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கு. சரிம்மா, விடு. ஏய், என்னாச்சு? வழக்கம் போல இன்னைக்கும் உங்க அம்மாவை பாத்தியா? வாங்க வீட்டுக்கு போவோம். அழாதடி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்க அம்மா தான் அப்படி பண்றாங்கன்னா நீயுமா? அவங்க எப்போ பாது நம்மளை புரிஞ்சு தேடி வருவாங்க. அன்னைக்கு வரைக்கும் நீ காத்துதான் இருக்கணும், வேற வழி இல்லை. இப்படி உங்க அம்மாவை பாக்குற இடம்லாம் போய் பேசாத. அவங்க தான் பழைய வீட்டையும் காலி பண்ணிட்டு இங்கேயும் வந்தாங்க. ஆனா இங்கேயும் நீ விடாம வந்து நிக்கிற. வேண்டான்னு சொன்னா கேக்குறியா? உனக்கு தினமும் அவங்கள பார்க்கணும், ஆனா அவங்களுக்கு உன்னை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. விடு. என்னால முடியலங்க. எங்க அம்மா என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ இப்ப விட்டுட்டு போயிடுறியா? போங்க, எப்பவுமே நீங்க இப்படித்தான். சரி வாங்க போவோம். என்ன என்ன அழுகிய நிப்பாட்டு, வா. சரிங்க. என்னாச்சு வடிவு, இன்னைக்கும் உன் மகனை பாத்தியா? வடிவு, ஆமாத்த, பார்த்தேன். இன்னும் எத்தனை வருஷம் என்னை ஒதுக்கி வைப்ப? மன்னிச்சிருங்கிறா. நீ என்ன சொன்ன? அவ மன்னிக்கிற மாதிரியா பண்ணிட்டு போனா? இன்னைக்கு நினைச்சாலும் அடிவயிறெல்லாம் பத்தி எரியுது. எல்லாரும் முன்னாடியும் கூட்டம் கூட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டுல போனா எப்படி மறக்க முடியும்? எப்படித்தான் மறக்க முடியும்? உண்மையிலே அவனைத்தான் கெட்ட போறேன்னா அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவளுக்கு கல்யாணமும் நிச்சயம் பண்ணி கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி அவனை இழுத்துட்டு ஓடினாலே எப்படி மறக்க முடியும்? எல்லாரும் பேசின பேச்சு கொஞ்ச நெஞ்சமா? எனக்கு என்னைக்கு நினைச்சாலும் அப்படியே தக தகன்னு எரியுது. எப்படி மன்னிக்க சொல்றீங்க? சரிதாம்மா, என்ன பண்றது? 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நினைச்சாலும் இன்னைக்கு போல இருக்கு. நாம அவமானப்பட்டதை மறக்க முடியுமா? அந்த ஊரை காலி பண்ணிட்டு நம்ம இங்க வந்தோம். இங்கேயும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா.
அந்த வீட்டை காலி பண்ண அங்க வந்து நின்னானு இங்கேயும் வந்து நிக்கிறாளே, என்ன செய்ய சொல்ற? அவ எத்தனை தடவை தேடி வந்தாலும் அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். நம்ப வச்சு கழுத்தெடுக்கிறதுனா எப்படின்னு அவ தானே காட்டுனா, எப்படி அவளை மன்னிக்க முடியும்? எப்பவுமே அவளை என்னால மன்னிக்கவே முடியாது. சரி விடு, வருத்தப்படாத. நீ ஏன் காய்கறி வாங்க போற? அவனை கொண்டாந்து தர சொன்னா கொண்டாந்து தர போறான், விடு. இவருக்காக எங்கேயுமே போகாம இருக்க முடியுமா? எங்க போனாலும் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாளே, என்னை என்ன செய்ய சொல்றீங்க? சரிம்மா, நீ வருத்தப்படாத. உன்னை இப்படி பாக்குறதுக்கே சங்கடமா இருக்கு. என்னாச்சுட்டு ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்டாளி தான். கண்ணு முன்னாடி வந்து வந்து நிக்கிறாளாம். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டிருக்கா. அதான் கோவத்துல வந்திருக்கா. நான் சொல்றேனே, தப்பா நினைக்காதீங்க. ஊர் உலகத்துல யாருமே தப்பு பண்ணலையா? இனி எத்தனை காலத்துக்கு தான் அவளை தண்டிச்சுக்கிட்டே இருப்பீங்க? மன்னிச்சிட வேண்டியதானே? சுப்புலட்சுமி, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உன் மேல உள்ள சந்தேகம் அப்படியே தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த சம்பவத்துல நீ தலையிட்டிருக்கேன்னு தெரியணும். அன்னைக்கு இருக்கு உனக்கு. மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏமா அவ மேல கோவத்தை காட்டுற? இவளும் அதுல சம்பந்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறியா? அத்தை, அவன்தான் இவ தம்பிக்காரனாச்சே. பின்ன இவளுக்கு பங்கு இல்லாம எப்படி இருக்கும்? இவளுக்கு முன்னையே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இவளும் சேர்ந்துதான் நம்ம கிட்ட மறைச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ வேண்டாம், அப்படி மட்டும் இருந்தா சந்திரன் வாழ்க்கையே நாசமாகிரும். அப்படி மட்டும் இருந்தா அவனே இவளை அடிச்சு துரத்திடுவான். அப்படி இருக்க கூடாதுதான் நானும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இவ மேல ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. சரிம்மா விடு, பாத்துக்கலாம், வா. இது நான் என்ன சொல்லிட்டேன்? அவளை பாத்தியே, இத்தனை வருஷமா பேசாம தானே இருக்க. பேசுன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? இவ ஆங்காரத்தெல்லாம் என்கிட்ட காட்டுறா. என்னாச்சி, இன்னைக்கு நீனா சிக்கன? நீ எதுக்கு ஊடையில போய் தலையிடுத? நீ எங்க கிளம்பிட்ட? எங்க அம்மாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். அதான் கோயிலுக்கு போறேன். நீ வாரியா? அடி பாவி, முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நானும் வந்திருப்போம்ல. இப்ப போல சொல்றேன். இப்ப என்ன, கிளம்பி வா. சரி, என்னத்துக்கு உன்னைய ஏசுனாங்க அத சொல்லு. ஆமா, என்னத்துக்கு ஏஸ்தாவா? மவளை பார்த்துட்டு வந்தாவலாம். சரி, மவளை பார்த்துட்டு வந்தேல, எத்தனை காலத்துக்கு தான் ஒதுக்கி வைப்பியே? பேசுங்கன்னு சொன்னேன். உடனே உன் தம்பிக்காரனுக்கு ஏண்டுகிட்டு வரையோ? அப்படியே உன் தம்பிக்காரனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலான்னு பாக்குறியா? எனக்கு ஓ மேலேயே சந்தேகமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஆடு ஆடுது. பின்ன உனக்கு என்னத்துக்கு இது தேவையா? உன் வாயை மூடிக்கிட்டு கம்மனு கிடக்க வேண்டியதானே? நீ ஏன் ஊடையில கொண்டு தலையை கொடுத்தா அப்படித்தான் சொல்லுவாவ. நானும் பாக்குறேன், எத்தனை நாளைக்கு மவா கூட சேராம போயிருவாங்க. என்னைக்கா இருந்தாலும் மவா கூட ஒட்டித்தானே ஆகணும். அவங்க மவா கூட ஒட்டட்டும். அன்னைக்கு இருக்கு இந்த சுப்புலட்சுமி யாருன்னு காட்டுறேன். சரி விடு, இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. நான் கீழே இருக்கேன். நீ கிளம்பணும்னா கிளம்பி வா. சரி சரி, நீ போ, நான் கிளம்பிட்டு வரேன். ஏமா, தீபாவளிக்கு பர்ச்சேஸ்லாம் போகணுமே, எல்லாத்துக்கும் சேலையெல்லாம் எடுக்கணும். நாம போயிட்டு வந்துருவோமா? இன்னைக்கு நான் ஃப்ரீ தான் தே, நாம போகலாம். போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வருவோம். நம்ம 2 பேர் மட்டும் போனா போதுமா, இல்லை எல்லாரையும் கூட்டிட்டு போகணுமா? எல்லாரையும் கூட்டிட்டு எங்க போறது? எல்லாரையும் கூட்டிட்டு போனா இடம் நெருக்கடியா இருக்கும். இன்னொன்னு கூட்டம் வேற நிறைய இருக்கும். சின்னதுக்கு நானும் வரேன் நீனும் வரங்கும். எல்லாத்தையும் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? யார் யாருக்கு என்ன வேணுமோ நாமளே பார்த்து எடுத்துட்டு வந்துருவோம். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா சுப்புலட்சுமி அக்காவும் முத்தழகும் என்ன நினைப்பாங்களோ தெரியல. அவங்கள வேணா கூட்டிட்டு போமா? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம என்ன எடுத்து கொடுக்கறோமோ அதை தானே உடுத்த போறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே எடுக்கணும். இதுல என்ன இருக்கு? ஏன் ஒரு வருஷமாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க துணிமணியை எடுக்க கூடாதா? நீங்க 2 பேரும் போய் வருஷம் எடுத்துட்டு வர்றதுதான் நாங்க கட்டணுமா? என்னடி பேசுற? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே எடுக்க போறோம். வழக்கமா எடுக்கிறது தானே. அங்க கூட்டமா இருக்கும். அதுவும் இல்லாம இங்க வீட்டுக்கு மாமா வருவாரு, உன் புருஷன் வருவான். நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். எல்லாரும் கடைக்காட்டுக்கு போயிட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் நாம 2 பேரும் போலான்னு சொன்னேன். இது ஒரு குத்தமா? ஏன் இந்த மருமகளை தான் கூட்டிட்டு போணுமா? முத்தலகு இருக்கா, நான் இருக்கிறேன். ஏன் இந்த சினிமாக்காரி இருக்கா? 3 பேர்ல வேற யாரையாவது கூட்டிட்டு போக வேண்டியதானே? வருஷம் நீங்க 2 பேரும் ஜோடி போட்டு தானே போறீங்க. ஏன் எங்கள ஒருத்தரை கூட்டிட்டு போனா என்ன? அடியே,
அவ படிச்சவா, 4 இடங்களுக்கு இவளுக்கு போக தெரியும். காடை கீடை கொடுத்து எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்ணிடுவா. எனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு சுத்தமா தெரியாது. அதனாலதான் கையில எவ்வளவு காசு கொண்டுட்டு போக முடியும்? நம்ம குடும்பத்தில் உள்ள மொத்த பேருக்கு எடுக்கணும். காடை கொண்டு வருவா, அவளே தேய்ச்சி எல்லாத்தையும் இது பண்ணிடுவா. அதுக்காக தான் அவளை கூட்டிட்டு போறேன். உனக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்காதடி. ஏன் அப்படின்னா ஏன் புருஷனையும் மாமாவையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? இல்ல அவங்க குடும்பத்துக்கு அவங்கள போய் துணிமணி எடுக்க சொல்ல வேண்டியதானே? அது என்ன, இவ பாக்குறத தான் நாங்க கட்டணும்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வருஷமாவது எங்களை கொண்டாட விடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு தான் துணிமணி எடுத்து கொடுப்பீங்க. என்னமோ ஆடு மாடு மாதிரி நாங்க அதை வாங்கி கட்டிக்கணும், அப்படித்தானே? இவ்வளவு விதர்ப்பமா பேசுவேன்னு நான் நினைக்கல சுப்புலட்சுமி. இன்னைக்கு தானே உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுது. உன் புருஷ வரட்டும், நீ அவங்க கூடயே சேர்ந்து போய் துணிமணி எடுத்துக்க. யாருக்கெல்லாம் அவங்க விருப்பப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுங்க. இது நம்ம குடும்பம், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க தனித்தனியா துணிமணி எடுக்கணும்னு இப்பதானே சொல்ற. இப்பதான் எனக்கு புரியுது. உன் இஷ்டத்துக்கு உனக்கு எப்படி எடுக்கணுமோ காசை கொடுத்துடுறேன். நீ அப்படியே போய் உன் புருஷனை கூட்டிட்டு போய் எடுத்துக்க. ரொம்ப சந்தோஷம். முத்தழகு, முத்தழகு, என்னத்த சொல்லுங்க. எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட போல. அத்தை, கோயிலுக்கு போலான்னு கிளம்பியிருக்கோம். என்னத்த? ஓ, கோயிலுக்கு போறியா? சரி சரி, ஒன்றும் இல்லை. நாங்க துணிமணி எடுக்க போலான்னு இருந்தோம். நீ முதல்ல கோயிலுக்கு போறேன்னா சொல்லியிருக்க வேண்டியதானே? நீ போயிட்டு வந்த பிறகு நான் கிளம்பியிருப்பேன்ல. நாங்க துணிமணி போய் எடுக்கிறதுக்கு போறோம். அவளுக்கு அவளே போய் எடுத்துக்குவாளாம் துணிமணி. உனக்கு எப்படி? நாங்க எடுக்கிறது சரியா இல்ல நீயே போய் உன் குடும்பத்துக்கு துணிமணி எடுத்துக்குவியா? ஐயோ அத்தை, நான் எங்க போய் எடுக்கிறது? வழக்கமா நீங்க எடுத்து கொடுக்கறது தானே, நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க. ஏய், என்ன நீ போய் எடுக்க வேண்டியதானே? உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் கட்டணும்னு ஏதாவது இருக்குதா என்ன? இல்லக்கா, அத்தையே நல்லா பார்த்து தானே எடுத்துட்டு வருவாங்க. அவங்க என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ அதை தான் வருஷம் கட்டுறேன். இப்போ புதுசா என்னத்தை போய் நான் எடுக்கிறதுக்கு? அவங்களே எடுத்துட்டு வரட்டும். சரிம்மா, நீ கோயிலுக்கு போகணும்னா போயிட்டு வா. நீ வந்த பிறகு நான் கிளம்புறேன். இல்ல நீங்க இருக்கீங்கன்னா நாங்க போயிட்டு வரோம், அப்புறமா நீங்க கிளம்புங்க. பரவாயில்லத்த, நீங்க துணிமணி எடுக்க போறீங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வந்த பிறகு நான் போய்க்கிறேன். சரிம்மா. அப்ப சுப்புலட்சுமி, உன் குடும்பத்துக்கு மட்டும் நீயே பார்த்து எடுத்துக்க, சரியா? ரொம்ப நல்லது, நானே பார்த்து எடுத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிடி, நீ கிளம்பு, நாம போவோம். அறிவு கட்டவனே, என்னத்துக்கு இப்படி பேசுன? ஏன் வருஷம் அது எடுத்து தர்றதுதான் நாம விடுத்தணுமா என்ன? நான் போய் எடுக்கிறேன்னு சொன்னா நீயும் சரி நாங்க போய் எடுத்துக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்குக்கா வம்பு? உன் புருஷன்ட்ட நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்குவாரு. ஆனா என் புருஷன் என்னை அடிக்க வந்துருவாரு. வழக்கமா அம்மா தானே எடுத்து தர்றாங்க, அவங்க மனசு கஷ்டப்படும்படியா எதுக்கு இப்படி பேசுற அப்படிம்பாரு. அது எதுக்கு வேணும்? ஒரு புடவைக்காவ எங்க வீட்டுக்குள்ள நாங்க சண்டை போடவா? அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் டாக்டர் மருமகளை கூட்டிகிட்டு தான் போகணும். ஏன் நமக்கெல்லாம் புடவை எடுக்கணும் பார்த்து எடுக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? எப்ப பார்த்தாலும் அந்த மருமவை தான் வசதி. அப்ப நாம என்ன இவங்களுக்கு ஒன்றும் ஆகாதவ தானே? எப்ப பார்த்தாலும் நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது. இந்த தடவை காசு வரட்டும், நான் என் புருஷனை கூட்டிட்டு போய் எடுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. உனக்கு தைரியம் இருக்கு, இப்படி பேசிட்ட. என்னால பேச முடியுமா? எதுக்கு வம்பு? நாம ஏதாவது பேச போய் அப்புறம் என்ன வந்து பாரு என் வீட்டுக்காரரு. சரி சரி, போய் வேலையை பார்ப்போம். இனி அத்தை போயிட்டு வந்த பிறகுதான் நாம வெளியவே போக முடியும். எங்க அம்மைக்கு போன போட்டு இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்ல போறேன். நான் வாரேன். இவங்க குட்ட குனிஞ்சுக்கிட்டே நிக்கணுமோ? எத்தனை நாளைக்கு பாக்குறேன் நானும். ஏங்க, டாக்டர் உடுத்திருக்க சேலை ரொம்ப விலை கூடின மாதிரி தெரியுதுல்ல? அடியே, வாயை முடிக்கிட்டு சும்மா இரு, அம்மா சத்தம் போட போகுது. ஆமா, இவருக்கு நான் ஒண்ணுமே சொல்லிடக்கூடாது. ஓட்டக்காரர் வந்தாரா இல்லையா? இன்னும் எம்பட்டு நேரம் அப்படி நிக்கணும்? என்ன முத்தழகு, நிக்க முடியலையா? உங்க அம்மாக்கு பாம்பு காதுதான். சரி சரி, வாங்க. யார் யாருக்கு என்ன சேலை வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. அம்மா, இப்போ நாங்க போலாமா?
என்னல அவசரம்? வந்து சாப்பிட வாங்க எல்லாரும். ஏமா இவளுக்கு நீயே ஒரு சேலையை தூக்கி கொடுத்துரு. இல்லனா இது வேண்டாம் அது அது வேண்டாம் இதும்பா. நீயே கொடுத்துட்டனா பிரச்சனை கிடையாது. இல்லனா என்கிட்ட வந்து மழுக்கு நிப்பா. ஓ வாய முடிட்டு சும்மா கிடக்க மாட்டேரு. உங்க அம்மா சும்மா கிடந்தாலும் நீர் கிடக்க மாட்டேரு. நீரே போட்டு கொடுப்பேரு போல இருக்க. இன்னைக்கு நான் பார்த்து எடுக்கிற சேலை எல்லா சேலையோட சூப்பர் சேலையா இருக்கும் பாரு. பாப்போம் பாப்போம். நீ எப்பவும் இததான் சொல்ற. அப்புறம் தீபாவளிக்கு கொடுத்தும்போது அவ நல்ல சிலையா எடுத்துட்டா, நான் லேட்டா எடுத்தேன். அதனால அவன் முந்திக்கிட்டான். இதே வழக்கம் தானே உனக்கு? ஓ அதையும் பாரு இன்னைக்கு. இன்னைக்கு இந்த முத்தலைக்கு யாரு கையில வச்சிருந்தாலும் புடுங்கிட்டு போறது தான். நான் சேலை எடுத்த பிறகுதான் எல்லாரும் எடுக்கணும். சரி சரி வா. டாக்டர் அம்மா, நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீல? என்ன முத்தலகு, வழக்கம் போல என்ன அக்கானே கூப்பிட வேண்டியதானே? அது என்ன டாக்டர் அம்மா? சரி சொல்லு, தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நீங்களும் அத்தையும் போய் தான் சேலை எடுத்துட்டு வந்தீங்க. எல்லாருக்கும் ஒரே விலையில சேலை எடுத்தீங்களா இல்ல வேற வேற விலையில எடுத்தீங்களான்னு கேட்கணும்னு நினைச்சேன். அது எப்படி எடுத்திருப்பாங்க? டாக்டர் அம்மா வேலை பார்க்கறாங்க, சம்பளம் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வசதியா நல்ல சிலையா எடுத்திருப்பாங்க. அப்புறம் அந்த சினிமா கறிக்கு அவங்களோட கொஞ்சம் கம்மியா எடுத்திருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல தானே இருக்கிறோம், நமக்கு சாதாரண சிலை எடுத்திருப்பாங்க. என்ன அவ சொல்றது சரிதானா? நீங்க பிசாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கியே. சிரிச்சுதானே மழுப்பணும். அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? சே சே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலை தான் எடுத்தோம். ஆனா ஒவ்வொருத்தர் கலருக்கும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். ஆனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படியா? சரி சரி, அப்ப சந்தோஷம்தான். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரினா நான் எனக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிறேன், சரியா? சரி முத்தலகி, அத்தை காத்துட்டு இருப்பாங்க. வாங்க, யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. நான் கடைசியா எடுத்துக்கிறேன். என்ன நீ அந்த அளவுக்கு நல்லவளாயிட்டியாக்கும்? பாப்போம் நீ என்ன சேலையை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. நான் தான் அப்பவே சொன்னேனே, எனக்கெல்லாம் யாரும் எடுக்க வேண்டாம், காசை கொடுத்துருங்கன்னு. ஆனாலும் கேட்க மாட்டியல்ல. சரி பாப்போம், வாடி போய் பாப்போம். இந்த அக்கா எப்பவுமே அப்படித்தான், எதையாவது சிடு சிடுன்னு பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சே சே, அவங்க தப்பா ஒன்றும் சொல்லலையே, இதுல என்ன இருக்கு? சரி வா. அடியே, எம்பிட்டு நேரம் சேலையை இப்படி வச்சுக்கிட்டு இருப்ப? அவ்வளோ ஆடி அசைஞ்சுதான் வருவா. நீ இதுல வையி. இல்லாச்சி இருக்கட்டும், யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ பார்த்து எடுப்பாங்கல்ல. முத்தலகு முத்தலகு, சீக்கிரம் வா. எம்மா எம்மா எம்மா, எல்லா சேலையும் பார்க்கும்போது நல்லா இருக்கே. எல்லாத்தையுமே எடுக்கணும்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா அத்தை ஆளுக்கு ஒன்று எடுங்கன்னு தானே சொல்லுவாவ. எல்லா சேலையும் நல்லா தான் இருக்கும். ஏன் கடையில வச்சிருக்கிற மொத்த சேலையும் நல்லா தான் இருக்கும். அதுக்காக கடையே தூக்கிட்டா வர முடியும்? உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க. பச்சை கலரு என்கிட்ட சிவப்பு கலர் பார்டரு போட்டு இருக்கு, வேண்டாம். ஒரு ரோஸு கலரு வேண்டாம். அந்த மஞ்சள் கலரு வேண்டாம். அந்த சிவப்பு கலரு எனக்கு எடுக்காது. அந்த அடியில ஒரு சில இருக்கு பாரு, அது அடியே, அம்புட்டு சேலையும் கீழே தள்ளி விட்டுட்டியே. அவளுவ வந்தாலுவனா சண்டை பட போறாளுவோ. சட்டுன்னு உன்னை எடுத்துட்டு தூரவா. ஆச்சி, எனக்கு எப்படி இருக்கு? எடுப்பா இருக்கா? உனக்கு என்னடி அம்மா, உனக்கு எந்த சேலை கட்டினாலும் நல்லாதான் இருக்கும். வார்பாட்டா இருக்க, ஒல்லியா இருக்கிறதுக்கு உனக்கு எந்த சேலைனாலும் நல்ல எடுப்பா இருக்கும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன கையில வச்சிருக்க? அத நான் பார்க்கலையே. அடியே, அது நூல் சேலை. வேணும்னா நீயும் நானும் சேலையை மாத்திக்குவோமா? யாத்தா நீ சரியான ஆளுதான். பட்டு சேலைக்கும் நூல் சேலைக்கும் வித்தியாசம் தெரியாமலா இருக்கேன். வா, உன் சேலைய நீ கட்டு, என் சேலைய நான் கட்டுறேன். அத்தை, இந்த சேலைய நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும். சரி சரி, நான் கொண்டு வச்சுட்டு வந்துருந்தேன். இல்லனா யாராவது புடுங்கிக்க போறாவோ. பிரச்சனைய கூப்பிடுவோம். இந்த வீட்லயே எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுதவா இந்த சுப்புலட்சுமி மட்டும்தான். சுப்புலட்சுமி, சுப்புலட்சுமி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வந்து எடுத்துட்டு போ. இப்ப என்னத்துக்கு என்னைய கூப்பிட்டியே? நான் தான் காலையிலே சொல்லிட்டேன்ல, எனக்கு துணிமணி எல்லாம் எடுக்க வேண்டாம், நாங்க போய் எடுத்துக்கிறோன்னு. பின்ன என்ன? அடியே, எடுத்து கொடுக்க வேண்டியது என் கடமை. வருஷம் தீபாவளிக்கு எல்லாருக்கும் புடவை எடுக்கிறது ஏன் வேலை. நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தனியா போய் எடுத்துக்கோங்க, நான் ஒன்னும் சொல்லல. ஆனா நான் எடுத்து கொடுக்கறது தான் தீபாவளிக்கு கட்டணும். எந்த புடவை வேணும்னு பார்த்து எடுத்துட்டு போ. புடவை கூட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்ட முடியாது, எல்லாமே இந்த வீட்டுல நீங்க சொல்றதுதான். ஏன்க்கா அப்படி பேசுற?
அத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுத்து தருவாங்க. போதும் போதும், நீ ஒன்றும் பேச வேண்டாம். எல்லாத்துக்கும் அவங்க வாயினா தலை நீல. நீ சொல்றத கேட்டு தானே அவங்க பேசுவாங்க. அடியே, உனக்கு எந்த புடவை வேணும்னு பார்த்து எடுத்துட்டு போ. சும்மா தேவையில்லாம ஏன் பேசுற? இந்த வீட்ல நான் எதுவுமே பேசக்கூடாது. எல்லாம் என் நேரம். இந்த கலர் இல்ல எடுத்துக்கிறேன். ஆனா தீபாவளிக்கு கட்டுவேனான்னு தெரியல. என்னடி பேச்சு பேசுற? தீபாவளிக்கு கட்டணும்னு சொல்லியிருக்கேன். தீபாவளிக்கு கட்டுவேனான்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? தீபாவளிக்கு நான் என் வீட்டுக்காரரோட போய் எடுத்த புடவையை தான் கட்டுவேன். சுப்புலட்சுமி, சுப்புலட்சுமி, ஏம்மா இங்க வாம்மா. என்னம்மா எனக்கா சேலை எடுத்துட்டு வந்து? என்னம்மா காசும் சேலையும் கொண்டு வந்திருக்கேன், உள்ள வா. நான் வாரேன். நான் இங்கே நின்னாதான் மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் உனக்கு தீபாவளி வந்தா மாவான்னு நான் கொடுக்கறத கொடுக்கணும்ல. மற்றவளுக்கு மாவளுவ மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? இந்தா வாங்கிக்கோ. இந்தா, இது உன் தம்பியே உனக்காக பார்த்து பார்த்து எடுத்த பட்டு புடவை. 25,000 ரூபா. இதில் 50,000 ரூபா இருக்கு. உன் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் உனக்கும் வேணும்னா துணிமணி எடுத்துக்கோ. தீபாவளி செலவுக்கு வச்சுக்க. அம்மா வாரேன், வாங்கிக்கம்மா. என்னடி பார்க்குற? குடி, வாங்கிக்க. ஏன் அவளுக்கு கொடுக்கறத எவளும் தடுக்க முடியாது. இந்தா. எவளும் தடுக்க முடியாது. ஆனா நான் தடுக்கலாம்ல. என் பொண்டாட்டிக்கு துணிமணி எடுத்து கொடுக்க வக்கத்து போயா நான் இருக்கேன். மரியாதையா அவ்வளத்தையும் எடுத்துட்டு வெளியே போங்க. என்ன எங்க அம்மாவை அவமானப்படுத்துறீங்களா? எங்க அம்மா எனக்காக கொண்டு வந்திருக்காங்க. நீங்க உடுத்துங்க, உடுத்தாம போங்க, என்னமோ பண்ணுங்க. எனக்காக எங்க அம்மா கொடுக்கறத நீங்க எப்படி தடுக்க முடியும்? உங்க அம்மா கொடுக்கறது தான் வேணும்னா உங்க அம்மா கூட இப்பவே போயிரு. இல்ல நான் எடுத்து கொடுக்கறது போதும்னா மரியாதையா உள்ள போ. இந்த குடும்பத்துல என் மவளை கட்டி கொடுத்து அவ படுற பாட்டை நான் இன்னும் கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கு. என் மவளுக்கு நான் எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு பொறுக்க மாட்டுக்கு. ஏன் உங்க ஆத்தாக்காரி வாங்க கூடாதுன்னு சொன்னாளா? வாய மூடுங்க. என் வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க. நடக்கிறதே வேற. உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. மரியாதையா அவளுக்கு எடுத்துட்டு வெளியே போங்க. எங்க அம்மா எனக்காக கொடுக்கறாங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எங்க அம்மா கொடுக்கறத நான் வாங்க தான் செய்வேன். என்னடி சொன்ன? கட்டின புருஷனோட உனக்கு உங்க ஆத்தா முக்கியமாயிட்டான்னு? அப்பவும் அப்படியே வெளியே போ. நீ ஒன்னும் இங்க இருக்க வேண்டாம். என் மகளை என் கண்ணு முன்னாடியே அடிக்கிற. அத உன் ஆத்தாக்காரி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கால. பாக்குறேன் நானும் எத்தனை நாள் தான் இப்படி நடந்துக்குவேன்னு. அவ மவ ஏன் வீட்டில் இருக்கா, உன் தங்கச்சிக்காரி ஏன் வீட்டில் இருக்கா. அத மறந்துடாத. நான் வாரேன். அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி இங்க இருந்து கேக்குறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. உங்க பாடு அவ பாடு. நீங்க இப்ப கிளம்பலாம். நீ போமா. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போவும்? வரட்டும், அப்ப நான் யாருன்னு இங்க காட்டுறேன். உன்னை அவமதிச்ச எல்லாரும் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்களா இல்லையான்னு பாரு. இல்ல இது என்ன பழக்கம்? அவளை எதுக்கு கையை நீட்டி அடிச்ச? இன்னொரு தடவை கையை ஓங்கி அடிச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. போதும் இங்க பூசி முழுகுனதெல்லாம். இவ்வளவு நேரம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன புதுசா கேக்குறீங்க? ஒன்னும் கேட்க வேண்டாம். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா பேசுற நீ? என்ன பேசுற? உங்க அம்மாக்காரி இங்க வர்றது எங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீ வர சொல்லிருக்க. அவளும் இங்க வந்து நிக்கிறா. அவ முன்னாடி என்ன பேச சொல்றியா? நான் 4 வார்த்தை பேசினா அவ 10 வார்த்தை பேசுவா. எனக்கு இது தேவையா? எங்க அம்மா என்ன பார்க்க ஆசையா வந்திருக்கு. நான் ஒண்ணும் வர சொல்லல. வந்தவங்க கிட்ட 4 வார்த்தை பேச விட்டீங்களா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்க மகளை பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இருங்க. என்ன பார்க்க எங்க அம்மா வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்க அம்மாவை நீ பாரு, பேசு, என்னமும் பண்ணு. நான் அதுக்கு ஒன்னும் தடை சொல்லல. ஆனா அங்க இருந்து பொருட்களை இங்க கொண்டுட்டு வர வேண்டாம் தான் சொல்றேன். எங்க அம்மா எனக்காக கொடுத்துருக்காங்க.
அதை வாங்க கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? உங்க அம்மா உனக்காக கொடுக்கணும்னா நீ அந்த வீட்ல போய் இருக்கணும். அப்பதான் உனக்காக கொடுக்கணும். இங்க நாங்க உனக்கு எதுவுமே வாங்கி தரலையா? உனக்கு என்ன குறை இருக்கு? உங்க அம்மா 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து தந்தா நான் உனக்கு 1,00,000 ரூபாய் தரேன். நீ போய் அவனை கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கன்னு தான் சொல்றேன். ஆனா அங்க இருந்து எந்த பொருளும் இங்க வர வேண்டாம். அது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இது நல்லா இருக்கே. உங்க பொண்ண உங்களுக்கு பிடிக்கல, ஒதுக்கி வச்சிருக்கியே. அதுக்காக எங்க அம்மா என்ன ஒதுக்கி வச்சுட்டு போணுமா? நீ ரொம்ப பேசுற சுப்புலட்சுமி. உனக்கே தெரியும் இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. இன்னொரு தடவை அந்த பிரச்சனையை பத்தி நான் பேச விரும்பல. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு உள்ள போ. ஆனா உன்னா இது ஒன்ன சொல்லிருங்க. ஏமா தினம் தினம் இவ கூட என்னால போராட முடியல. அவளை அப்படியே அவ அம்மா கூட அனுப்பி விட்டுற வேண்டியதானே? வாயை மூடு. என்னடா பேச்சு பேசுற? நம்ம குடும்பத்துல யாரும் பொம்பளைங்களை கை ஓங்கினது கிடையாது. நீ உன் பொண்டாட்டி கிட்ட நடந்துகிட்டது தப்பு. அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஆமாண்டா, அத்தை சொல்றது சரிதான். போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. நீ அவளை அடிச்சது தப்பு. இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துக்காத. சரிம்மா, நல்ல மூடையே கெடுத்துட்டா. எல்லாத்துக்கும் காரணம் அவ ஆத்தாக்காரி தான். தேவையில்லாம யார பத்தியும் பேசாத. நீ உன் வேலை உண்டு, நீ உண்டு நீ இரு. அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு போ. சரிம்மா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டு வாசல மிதிச்சிருப்பா. இவ சொல்லாமலா அவ இங்க வந்து நிக்கிறா. இவளை அவன் இல்லாதப்ப 4 போடு போடு, அப்பதான் அடங்குவா. இவ அது கொடுத்த தைரியத்துல தான் அவ இங்க வந்திருக்கா. ஆமாத்த, இவ சொல்லாம அந்த அம்மா இங்க வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். நேத்து இவளை ஏசனம்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு சேல துணிமணியை எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கா. இவ சொல்லாம அந்த அம்மா இங்க வந்திருக்காது. அவளுக்கு எவ்வளவு தைரியம். ஓ மவா ஏன் வீட்டுல இருக்கிறான்னு சொல்றாளே, எவ்வளவு இருக்கு. இவன் கொடுத்ததுதான் அவளுக்கு சரி. சரித்த, அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. சரிம்மா, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சேலையை எடுத்தா கீழே போட்டுட்டு ஆத்தா கறிட்ட போய் வாங்குறதுக்கு நிக்காளே, எப்படி இருக்கு இவளுக்கு? அவ அப்படித்தான். எல்லாம் சரியாயிரும், விடுங்க. மனசு சங்கடமா இருக்கு. சரி சரி, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. வேற என்ன பண்றது, எல்லாம் சரியாயிரும். சரித்த. என்ன இன்னைக்கும் வழக்கம் போல நீதான் முத்தம் தெளிச்சு கோலம் போட்டியாக்கும். ஏன் உன் மருமவளுவெல்லாம் என்ன பண்றாளுவோ? 7 மத்தியானம் வரைக்கும் உறங்குதாள்வளாக்கும். இல்லத்த, எனக்கு தூக்கம் வரல. அதான் காலையில எழும்பி குளிச்சுட்டேன். சரி சும்மா தானே இருக்கும், கோலத்தை போட்டுட்டு வந்துருவோன்ட்டு வந்தேன். நல்லா பூசி மழுப்பு. நல்ல மருமவளுவோ. ஒண்ணுக்கு 4 பேர் இருக்கா, ஒரு காசுக்கு பிரயோஜனப்படாது. இப்படியே 24 மணி நேரம் வளைஞ்சு வளைஞ்சு வேலை செஞ்சனா விழுந்துதான் கிடக்கணும். எனக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல, பின்ன என்னத்த? 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு மாமியாரா வரணும். நான் தான் உங்களுக்கு மருமகளா வரணும். என்னத்த, இது உண்மையிலே என் மனசுல இருந்து வர்ற வார்த்தை தான். போதும் போதும், வா. தலைய துவத்து. இப்படியே ஈரத்தலையோட இருந்தனா சளிதான் பிடிக்கும். நீங்க போங்கத்த, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இவள மாதிரி ஒருத்தி மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணணும்? எனக்கு ரொம்ப குடுப்பனதான் இருக்கு. ஆனா இவளுக்கு வந்திருக்க மருமவளுவெல்லாம் எப்பப்பப்பா என்ன பாடு படுத்தி எடுக்கிறாளுவோ. வடிவு வடிவு, காஃபி கொண்டா. இங்க இங்க இந்தாங்க காஃபி குடிங்க. அங்க வச்சிட்டு போ. ஏங்க காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். பேப்பர் படிக்கிறத நிப்பாட்டிட்டு என்ன ஏதுன்னு என்னை ஏத்து பார்க்க மாட்டீங்களா? இருவடிவு, முக்கியமான செய்தி படிச்சிட்டு வரேன். படிச்சுட்டு வராமல படிச்சுட்டு காலையிலே கொண்டாட்டிக்காரி ஆசையா காஃபி கொண்டு வந்திருக்காளே, என்ன ஏதுன்னு 2 வார்த்தை அன்பா பேசணும்னு நினைக்கிறா. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற சந்தோஷமே இவர் ஒண்ணுதான். ஆனா காஃபி கொண்டாந்து வச்சுட்டே வரைக்கும் தான்
காஃபி எங்க காஃபி எங்க பாரு. நம்ம கொண்டாந்து வச்சா நம்மள என்ன ஏதுன்னு கண்டுக்கவே மாட்டாரு. செய்தியை பூரா படிச்சு முடிச்சு கரைச்சி குடிச்சிட்டு தான் வடிவுன்னு வருவாரு. வரட்டும், அடுக்களை பக்கம் வந்துதானே ஆகணும். அப்புறம் இருக்கு இந்த வடிவு யாருன்னு காட்டுறேன். என்ன வடிவு ஏதோ முணங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, குறை செய்தியும் படிச்சு முடிங்கன்னு சொன்னேன். 5 நிமிஷம் வந்துட்டேம்மா. 5 நிமிஷம்னாலே அரை மணி நேரம்ல. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மனுஷன் நகர மாட்டார்ல. நான் என்ன இன்னைக்கா பாக்குறேன்? இந்த 25 வருஷமா இதை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதும் சொல்லி இருப்பாளோ? அவளை பத்தி நமக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டான். இந்த குறை செய்தியும் படிச்சுட்டு என்னன்னு போய் கேட்போம். ஏய்யா, இந்த 4 மருமவுள்ள உங்க அம்மா கறிக்கு என்ன எப்ப பார்த்தாலும் இலக்காரமா தான் தெரியுது. நான் என்ன வேலைனாலும் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி தட்டாம செய்யறேனா இல்லையா? அப்போ என்னதான மதிக்கணும்? எது கெடுத்தாலும் அந்த டாக்டர் மருமவா தான் வசதி. ஏன்னா அவ சம்பளம் கொண்டாந்து சொல்லையா கொடுக்கறாள்ல. அதனால எப்ப பார்த்தாலும் அவ என்ன சொன்னாலும் அதுக்கு மண்டையாட்டுறது. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றத காது கொடுத்து கேட்டிருப்பாங்களா? கேட்டா என்னைய படிக்காதவா, உனக்கு அறிவு இல்லைங்கிறது. எல்லாரும் முன்னாடியும் நேத்து நானும் பாக்குறேன் என்ன 8ஆம் கிளாஸ்னு எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க. அடியே, இப்படி மூச்சு விடாம எதுக்கு பேசுற? எங்க அம்மா ஒரு கிண்டலுக்காக சொல்லியிருக்கோம். எங்க அம்மாக்கு எப்பவுமே ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆமையா, பிடிச்சது. நானும் இந்த 10 வருஷத்துல உமரை கட்டின நாள்ல இருந்து பார்க்கத்தானே செய்றேன். என்னையும் அந்த முத்தலையும் கண்டாதான் பிடிக்காது. ஏன்னா நாங்க ஒண்ணுக்கு ஆகாதவோ. இங்க வீட்டுல 24 மணி நேரமும் மாங்கன்னு வேலை செய்யறது யாரு? அப்போ எங்களுக்கு தானே மரியாதை கொடுத்துருக்கணும். நீ சொல்றதும் வாஸ்தவமான பேச்சுதான். ஏன் எங்க அம்மா அப்படி பண்ணுச்சு? பாத்தீங்களா, உங்களுக்கு கூட ஏன் நிலைமை புரியுது. ஏங்க ஒரு வீட்டு வேலையா பாக்குறேன், 4 மருமவளுவா இருக்காளுவ. எல்லாரும் வேலையும் சேர்த்து தானே நான் பாக்குறேன். துவைக்கிறது, காய போடுறது, வைக்கிறதுன்னு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஏங்க உங்க அம்மாவும் வேலை செய்யறாங்கதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏங்க நீங்க கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, நாம இன்னும் ஏன் இங்கேயே உட்கார்ந்து இருக்கணும்? நாம தனி கொடுத்து நம்ம இருங்க. என்ன பேச்சு பேசுற? இது என்ன பேச்சு? புதுசா முத்தலிக்கு உனக்கு சொல்லி கிளப்பி விட்டாளா? இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டிக்கோ. இப்ப புதுசா ஆரம்பிக்கிற. இந்த குடும்பங்கிறது எங்க அப்பாவும் அம்மாவும் கட்டி காக்குறது. இத பிரியறதுக்கு யாரும் காரணமா இருக்கக்கூடாது. அத மனசுல வச்சுக்கோ. உறவுகள் தான் என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். சுக துக்கம் இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் நாம சரிசமமா பகிர்ந்துக்கணும். நீ தனி கொடுத்துறங்கிற பேச்ச எடுத்த நடக்கிறதே வேற. இப்ப நான் என்னத்த சொல்லிட்டேன்? என்னமோ ஊர் உலகத்துல நடக்காதையா சொல்லிட்டேன். இந்த மனசு உடனே இப்படி வீஞ்சிக்கிட்டு போறாரே. ஆனா உன கோவம் வந்துட்டுனா போதும், நம்ம கிட்ட தான் மூஞ்சி போறையெல்லாம் காட்டுவாரு. உடனே மண்டையில சட்டியை தூக்கி கவுத்திட்டு கிளம்பிடணும். சங்கவி எங்கம்மா இருக்க? என்ன காலையில கிளம்பி நிக்கிற? நீ சீக்கிரம் போகணும்னு சொல்லவே இல்லையா அம்மாட்ட? நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன். இட்லி ஊத்திட்டேன், தக்காளி சட்னிக்கு அரைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பொரியா சாப்பிட்டுட்டு கிளம்பு. காஃபியே இப்பதான் கொண்டு வரேன். நீ அதுக்குள்ளேயும் கிளம்பி நிக்கிற, குடியா? இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சைட்டுக்கு வேற போகணும். அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். நீங்க கீழே கொண்டு வைங்க, நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். சரியா, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? அதையா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா? ஈட்டி, வேலைக்கு போறவன்ட்ட எதுவும் சொன்னியா? என்னதுக்கு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போங்க, நான் வரேன். இல்ல, மோச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாதான்னு சொல்லுவாங்க. அத மாதிரிதான் நான் உன்னை பெத்தவ, எனக்கு தெரியாதா? நீ காலையிலே இப்படி முகத்தை தூக்கிட்டு இருக்கனா இவதான் என்னத்தையா சொல்லி இருக்கணும். அடியே, உனக்கு அந்த பெரிய கப்புல காப்பியை ஊத்தி வச்சிருக்கேன், வந்து குடி. வார போங்க. ஏண்டா என் பிள்ளை எந்த பாடு படுத்துறியோ தெரியல. என்னத்த சொன்னியோ அவன் இப்படி முகத்தை தூக்கிக்கிட்டு இருக்கான். போதுமா? இப்ப சந்தோஷம் தானே? இதை தானே எதிர்பார்த்தியே? ஹே மம்மி, என்னாச்சு? ஏன் இப்படி உம்மன் உட்கார்ந்துருக்க? மறுபடியும் உன் புருஷனுக்கு உனக்கும் சண்டையா? ஆமா, அந்த ஆளு என்னத்துக்கு தான் சண்டைப்படல? இந்த கிழவி இருக்குதே, எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கு. அத சொன்னேன். உடனே ஆத்தாவை சொன்ன உடனே மவனுக்கு கோவம் வந்துட்டு தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லிட்டேனா. அதுக்கு என்ன வரது வராது தெரியுமா? என்ன நீயும் தான் அப்பாக்கு பிடிக்காத விஷயத்த ஏன் பேசுற? இங்கதான் மாமி ஜாலியா இருக்கு.
ஆச்சி உனக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து தானே செய்து, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அதை குறை சொல்லிட்டே இருக்க? இல்ல உனக்கு என் நிலைமை புரியாது. நாளைக்கு கல்யாணம் கட்டி நீ ஒருத்திய கூட்டிட்டு வந்து இங்க இருப்பல்ல, அப்ப தெரியும். ஏன் மம்மி, ஏன் மம்மி தேவையில்லாம எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற? கண்டுக்காம போயிட்டே இரு, ஜாலியா இருக்கலாம். நீ ஒரு ஆளுன்னு உன்னை மதிச்சு சொன்ன பாரு, என்ன சொல்லணும். என்ன இன்னைக்கு சீரியல் காரி அரைக்குறை ட்ரெஸ்ல காலையிலே வந்து நிக்கிறா? அதுவும் நம்மளை உத்து உத்து பார்க்கல. நம்மளுக்கு படிக்க தெரியாதுன்னு இவளுக்கு தெரியுமோ? முத்தழகி, இவ ஒருத்திக்கிட்டியாது நீ ரொம்ப படிச்ச மாதிரி காட்டிக்கணும். அவ முழிக்கிற மொழியே சரியில்லை. பேப்பருக்குள்ள இருந்து நீ பாக்குறங்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. சமாளி. தீதி தீதி அதே கேட்காத மாதிரி இரு. உன்னதான் கூப்பிடுதான்னு நினைக்கேன். दी इधर देखो ना, ஏவா அவ வாட் யூ வாண்ட்? ये इंग्लिश पेपर है। எஸ் யூ வாண்ட் பேப்பர்? ओ क्या न्यूज़ है इसमें? நியூஸ் நியூஸ் நியூஸ். அረ பேதியில ஓவா. இவ கேட்கறது நியூஸ் என்னன்னு கேட்கால. என்ன சொல்லணும்? சொல்லுவோம். அதாவது நியூஸ் என்னன்னா, புதுசா சீரியல் தொடங்குறாங்களாம். நீங்க வடக்கிருந்து வந்தவளெல்லாம் வெரைட்டி முடுக்குதாவலாம். அதான் நியூஸ். क्या समझ में नहीं आ रहा है? உனக்கு எப்படி புரியும்? எனக்கே புரியல. ஏதோ அரைக்குறைய நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொறுக்கலையா உனக்கு? தமிழ் பேப்பரை பார்த்தா அதுல ஒரு படமும் இருக்காது. வெட்டு கொலை அது இதுன்னு. இங்கிலீஷ் பேப்பர்லையாது நல்ல கவர்ச்சியா போஸ்ட் கொடுத்து படங்களா போட்டிருக்கான். பார்க்கலான்னு பார்த்தா வந்துட்டா. முத்தழகி, என்ன பண்றீங்க? பேதிலவா என் புருஷ சத்தம் மாதிரிலாம் இருக்கு. ஏங்க எங்க இருக்கீங்க? இந்த வந்துட்டுதேன். இன்னும் அவசரம் இல்லம்மா, உன் பக்கத்திலேயே தான் நிக்கிறேன். ஏங்க நீங்க எப்போ வந்திய? எப்பவும் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு அவளுக்கு நியூஸ் என்ன போட்டிருக்கான்னு சொன்னியோ அப்பவே வந்துட்டேன். ஏங்க நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் ரூமுக்குள்ள வச்சுக்கணும். ஏங்க அவ என்னோட இளையவா. அவகிட்ட எனக்கு ஒன்றும் படிக்க தெரியாதுன்னு போட்டுக்கிட்டு கொடுத்துடாதீங்க. அவ்வளவுதான், என் மானமே கப்பல் ஏறிடும். அடியே, உன்னை இன்னும் அவ நம்புறா? நீ ஏன் 3ஆம் கிளாஸ்? அவ இன்னும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்காளாக்கும். தமிழ் பேப்பரையே ஒழுங்கா படிக்க தெரியாது, பேப்பரை தலைகீழா வச்சு படிக்கிறவ நீ. உன்கிட்ட அவ என்ன நியூஸ் போட்டிருக்கான்னு கேக்குறா. யோ சும்மா இருயா. நம்மளுக்குள்ள நடக்கிறத அவகிட்ட சொல்லி என்ன மானத்தை வாங்காதேரும். அடியே, வேலைக்கு நேரம் ஆயிட்டு போய் சாப்பாடை எடுத்து வை. எங்க அம்மா கீழே கடந்து உன்னை கத்திக்கிட்டு கிடக்கு. நீ என்னன்னா இங்க வந்து உட்காந்து பேப்பர் படிக்கிறேன்னு உட்காந்துருக்க. பேப்பர் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன தெரியும்? நான் சும்மா அவ வாராளேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன். அதானே, நடிக்கிறதுக்கு உன்னை விட யாரால முடியும்? சரி, உங்க அம்மா கூப்பிட்டாவளா? இந்த போய் என்னன்னு பாக்குறாங்க. இல்லனா ஏச போறாவ. சுப்லட்சுமிக்கா, சுப்லட்சுமிக்கா, முத்தலகி முத்தலகி, என்னம்மா வேலைக்கு கிளம்பிட்டியா? சீக்கிரமா கிளம்பிட்ட? ஆமாக்கா, இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். அக்கா தப்பா நினச்சிக்காதீங்க, என் கோட் ஒன்று ரூம்ல இருக்கு, அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுருங்க. அதில் லேசா கரை இருக்கு, கொஞ்சம் வேனிஷ் போட்டுருங்கக்கா. இதில் தப்பா நினைக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? நீ வேலைக்கு போறவ, நாங்க வீட்டில் தானே இருக்கிறோம், அதனால நான் துவைச்சு போட்டுறேன். நீ போயிட்டு வா. தேங்க்ஸ்க்கா, அப்ப நான் வரேன். சரிம்மா. வேலைக்கு போறவளுவனா என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? இங்க வீட்டுல இருக்க உழவு பார்த்தா எல்லாவளுக்கும் நக்கலா தான் இருக்கு. நல்ல கோட்டை துவைச்சு படணுமாம்ல, இவளுக்கு துவைச்சு படத்தான் நாங்க இருக்கோம் போல. என்ன டாக்டர் அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? அதான் நீ தான் ஓடி விழுந்துக்கிட்டியே, நான் தான் கையில கிடைச்சேன். வழக்கம் போலதான், வேற என்னத்த புதுசா சொல்லிட போறா? ஒரு கோட் இருக்கு, அதுல கொஞ்சம் கரையா இருக்கு, அதுல கொஞ்சம் வேணி சுத்தி துவைச்சு காய போட்டுருங்கக்கா. தப்பா நினைக்காதீங்க, அப்படித்தானே? அவளுக்கு டப்பிங் வயசு கொடுக்கறதுக்கு உன்னை விட வேற யாரால முடியும்? இங்க வீட்டுல இருக்கவளோ என்னமோ சும்மா இருக்கிற மாதிரி தான் நினைப்பு இவ்வளவுக்கு. வேலைக்கு போனா திரும்ப கூட தூக்கி போடக்கூடாதுன்னு இருக்கு. என்ன செய்யறது? நான் 3ஆம் கிளாஸ், நீ 8ஆம் கிளாஸ். அப்போ இந்த வீட்டுல வேலையில நாம தானே செய்யணும். அதுக்குதான் அந்த மனுஷன் தனி கொடுத்துட போலான்னு சொன்னேன். ஆடா நாடி அவரைக்காய பறிச்சுட்டாரு. இது தேவையா உனக்கு? மச்சான் குணம் தெரிஞ்சும் நீ எதுக்கு அப்படி பேசுற? ஆமா, எத்தனை காலம் தான் இப்படி எல்லா வேலையும் நாமளே செய்யறது? என்னடி அப்படி என்ன வேலையை நீங்க செஞ்சு கிழிச்சிட்டியே? என் மருமவ காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டு
சாமி கும்பிட்டு உங்களுக்கு ரூம் ரூமா வந்து காப்பியில தூக்கிட்டு வந்து கொடுக்குறா. நல்லா குடிச்சு போட்டு ஏதாவது எடுபடி வேலை செய்யறத பெருசா சொல்லிக்கிட்டு திரியுறிய. என்ன பதிலையே காணோம். 7 மத்தியானம் வரைக்கும் உறங்குறவ நீ சொல்றியாக்கும்? பேதியில் ஒரு கிழவி எங்க இருந்து வந்துச்சு? இது ஊரை கூட்டி ஒல வச்சிருமே. இல்லாச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேலை ரொம்ப இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு எல்லாம் தெரியுமடி. நீ அவனை தனி குடுத்தனம் போறதுக்கு தூண்டி விட்டுக்கிட்டு அலையிறியா? கேள்விப்பட்டேன். உன் ரூம் வாசல்ல நிக்கும் போது நீயும் உன் புருஷனும் பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. நான் சொல்லக்கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். தனி குடுத்தனம் போனாதான் உன் வண்டவாளம்லாம் தெரியும். இங்க இருக்கிற வரைக்கும் மாமியா கறி விழுந்து விழுந்து வேலை பாக்குறா. உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், அவ பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒன்னையும் பார்த்து செய்யறா. நீங்க என்னமோ 2 வேலை அவ கூட மாட செஞ்சுட்டு இந்த சலிப்பு சலிச்சுக்கிறிய. என்னடி முழிக்கிற? இந்த வீட்ல நாங்க வேலையே செய்யலன்னு சொல்றீங்களா? செய்யறியதான். வாஷிங் மிஷின்ல துணி ஓடுனா அதை எடுத்து காய போடுற, அதை மடிச்சு வைக்கிற. வேற என்ன வேலையை செய்யற? நீ அதையே 4 பூரம் டிவியை பார்த்துக்கிட்டு துணி மடிக்கிறேன்னு ஒரு 4 பூரம் உட்காந்துருப்ப. 4 சீரியல் முடிஞ்ச பிறகு எந்திரிச்சு போவ. வேற என்ன செய்யற சொல்லு? அவ காய் நறுக்கிறேன்னு 4 பூரம் உட்காந்து நறுக்குவா. உங்களை எதுவுமே செய்யாம சொல்லாம அவ என் 4 பூரம் உட்காந்து வடிச்சு கொட்டுறாள்ல. அப்போ இப்படித்தானே பேசுவியே? தனி கொடுத்தனும் போய் பாரு, தெரியும். 4 நாள் நிக்க மாட்டேன். போதும், அவ மனசு கஷ்டப்படும்னு நான் எதுவும் சொல்லல. மரியாதையா போய் வேலையில பாருங்க. இப்படி தனித்தனியா நின்னுகிட்டு அவ மனசு கஷ்டப்படும்படி ஏதாவது பேசுனியே, நடக்கிறதே வேற. எப்ப பார்த்தாலும் நம்மள தான் ஏதாவது சொல்லணும். என்னடி முணங்கிட்டு போறா? என்ன முணங்கிட்டு போறா? இல்லாச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்காவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. நீ அவ கூட கூட்டணி வச்ச விளக்க மாட்டேன். ஒழுங்கா போய் வேலைய பாரு. உன் புருஷன்ட்ட சொல்லணுமா? ஐயோ ஆச்சி, எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு. அத்தை எங்க? ஆளை காணும். அவ இப்பதான் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. இட்லி டேபிள்ல எடுத்து வச்சிருக்காளாம். 2 பேரும் போய் நல்லா கொட்டிக்கோங்க. போங்க. டீ சாப்பிட்டியாச்சி? சாப்பிட்டாச்சு. கிளம்பு, போய் சாப்பிடு. ஐயோ, அத்தையை கூட சமாளிச்சிடலாம், இந்த கிளவிய சமாளிக்க முடியாதுப்பா. மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரிலாம் இருக்கு.